அதான் முதலமைச்சர் என்ன சொன்னார் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு, எங்கு தவறு நடந்தாலும் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் என்று சொன்னார். எங்கே இப்ப இரும்பு கரம் எங்கே துருபிடித்து போய்விட்டது என்று நினைக்கிறேன். இரும்பு கரம் இப்பொழுது துருபிடித்து போய்விட்டது. எதெடுத்தாலும் உதயநிதி ஸ்டாலின். அவருக்கு ஒரே நோக்கம், துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நிச்சயமாக முதலமைச்சராக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு கூட்டணியை கட்டி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமைகள். 10 வயது குழந்தை முதல் 70 வயது பெண்கள் வரை ரோட்டில் நடமாட முடியவில்லை. காரணம், கஞ்சா போதைப் பொருளை போட்டுக்கொண்டு அவர்கள் பாலியல் வன்கொடுமை ஈடுபடுகிறார்கள். ஈடுபடக்கூடிய அத்தனை பேரும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் என்பது மிக முக்கியமான விஷயமாகும். ஆனால் முதலமைச்சர் என்ன சொன்னார் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு, எங்கு தவறு நடந்தாலும் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் என்று சொன்னார். எங்கே இப்ப இரும்பு கரம் எங்கே துருபிடித்து போய்விட்டது என்று நினைக்கிறேன். இரும்பு கரம் இப்பொழுது துருபிடித்து போய்விட்டது. சாத்தாங்குளத்தில் அதிமுக ஆட்சி நடக்கும்போது ஒரு லாக்அப் டெத் மரணம் நடந்தது. ஆனால் 2 பேர் இறந்து போனார்கள். அதற்கு தமிழ்நாடு முழுவதும் அந்த ஆட்சி முடிவு வரை போராடினார்கள். இன்னைக்கு வரையிலும் 72 லாக்அப் டெத் மரணங்கள் நடந்து முடிந்திருக்கிறது. அதை பற்றி கவலைப்படவே இல்லை. முதலமைச்சர் 7500 கொலைகள் நடந்திருக்கிறது. ஒரு நாள் ஒன்றிற்கு சராசரி 6 கொலைகள் நடைபெறுகிறது. அதை பற்றி முதலமைச்சருக்கு கவலைப்படவில்லை. வெளிநாட்டுக்கு போய் தொழில் முதலீடு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லிவிட்டு துபாய்க்கு போய் அங்கே போய் சைக்கிள் ஓட்டிட்டு அங்கே அந்த வீடியோவில் பார்த்துருக்கலாம் பாட்டு, அந்த நாள் முதல் இந்த நாள் வரைன்னு பாட்டு தான் பாடிட்டு இருக்கார் முதலமைச்சர். அவ்வளவு ஒரு மோசமான இன்னைக்கு சூழ்நிலையை நாடு போய் கொண்டிருக்கிறது. எதெடுத்தாலும் உதயநிதி ஸ்டாலின். அவருக்கு ஒரே நோக்கம், துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நிச்சயமாக முதலமைச்சராக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு கூட்டணியை கட்டி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லா பத்திரிகைக்காரர்களும் எங்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க, உங்கள் கூட்டணி ஸ்ட்ராங்காக இல்லையே, உங்கள் கூட்டணி ஸ்ட்ராங்காக இல்லையே. ஆனால் இன்னைக்கு ஒரு செய்தி வந்திருக்கு, அவர்கள் கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று கேட்டிருப்பதாக ஒரு தகவல். ஆட்சியில் பங்கு வேண்டும் என்றால் பிறகு என்ன வேண்டுமானால் நடக்கும். அவர்கள் கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கிறது என்று நினைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் பொங்கல் முடிந்த பிறகு எங்களுடைய கூட்டணி ஸ்ட்ராங்காக வரும், ஆட்சியை பிடிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.